ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷிவோம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேரளா தான் போகிறோம். ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல மழைங்க. அதனால் சரி அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் பைக்கில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சாயங்காலம் கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே மழையாக இருந்ததுனால சரி நம்ம அப்படியே மெதுவாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்றதுக்கப்புறம் கிளம்பலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் மழை நிற்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெறும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் தாங்க. ஒரு 80 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஊராக இருந்ததுன்னா ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே ரீச் ஆகிடலாம். இங்கே ஸ்பீட் லிமிட் தாண்டி ஓட்ட முடியாதுங்கிறதுனால ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம அந்த டெம்பிளை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம ப்ரீ பிளான்டாக இருந்தோம்னா மட்டும்தாங்க அந்த ஃபங்க்ஷனை கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ண முடியும். அதை என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்ம பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். பாலக்காடு ரீச் ஆன உடனே நல்ல பசி, ஈவினிங் இருந்து சாப்பிடவே இல்லை. அதனால் வந்து முன்னாடியே வந்து பார்த்தோன்னா மலபார் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. சரி இங்கேயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரைட் சைடில் நிறைய சேர் டேபிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. உட்காரதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்ட்டு, ஆனால் நல்லா தான் இருந்தது. ஃபேமிலி ரூமுங்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டிருந்தாங்களா, சரி உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். நாங்கன்னா நானே என்னோடய ஃப்ரெண்டு ராகுல்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேர் வந்து வந்துருந்தோம். அப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இங்கே கேரளாவில் வந்து பீஃப் ஃப்ரை ப்ளஸ் பரோட்டா வந்து செமையான காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட் பரோட்டா 2, நார்மல் பரோட்டா 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரான் வந்து பார்த்தோம்னா சில்லி மாதிரி பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது அது. அப்புறம் நம்ம அந்த சால்னா தாங்க சொல்லியே ஆகணும், செம்ம சூப்பராக இருந்தது. அந்த சால்னா ப்ளஸ் நம்ம அந்த பீஃப் ஃப்ரை ப்ளஸ் பரோட்டாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இருந்த டேஸ்ட்டு ரியலி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்தது என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த சால்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த 2 பரோட்டாவே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா கம்மியாகவே கூட ஒரு பரோட்டா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டே கூட நீங்கள் அடுத்தது ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருந்தது. நாங்கள் ஏன் பைக் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காராக இருந்ததுன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளியே பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிற இடம்னா பைக்குன்னா நம்ம எப்படி வேணால் பூந்து போயிடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பைக் சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் ஒரு 2000 கிலோ வெடி மருந்துகளை வச்சு பட்டாசு அவங்க வெடிக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வெள்ளங்கி தேசங்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து அங்கே என்ன நல்லா இருந்தது, என்ன மாதிரியான கடைகளெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் நிறைய கடைங்க வந்து போட்டிருந்தாங்க. பூக்கடை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம அல்வா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, கேரளா பாலக்காடுனாலே வந்து அந்த அல்வா வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதனால் அல்வா கடை வந்து பஞ்சமே இல்லாமல் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அது நிறைய கலர்ஸில் அல்வா வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. கப்பக்கிழங்கு முட்டை வந்து வச்சு நம்ம ஒரு டிஷ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டதுனால சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி சாஃப்ட் ஐஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. எல்லாம் 80 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து அவங்க அந்த பொம்மைகளெல்லாம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரெட் ஆம்லெட்டு, இந்த ஆம்லெட் போடுற கடை எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அதே மாதிரி இங்கே எல்லா பசங்களுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இவர் இருப்பாருங்க, அந்த மாதிரி லூஸான பேண்ட்டு தான் வந்து போட்டு வர மாதிரி பேகி பேண்ட்டுன்னு சொல்லுவாங்களாமா. அதுதான் வந்து இங்கே ஜாஸ்தி பேர் வந்து அதை வியர் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. வெறும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவலில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியரை வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. வேறு ஒரு ஊரில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். இப்போ வெள்ளங்கி தேசத்தில் வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாங்க. உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் காலையில் தான் அந்த பட்டாசு வெடிக்க போகிறாங்களாமாங்க. ஆனால் அதுக்கே வந்து இப்போவே கூட்டம் எல்லாம் அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான க்ரௌடுங்க. நம்ம இந்த கோயில் ஃபங்க்ஷன்னா லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, சேம் அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சேன். நல்லா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊரில் போட்டிருக்கிற மாதிரி வெறும் சீரியல் பல்ப் மட்டும் போட்டு இது பண்ணாமல் நிறைய அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து சாமியோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து மாறி மாறி வர்ற மாதிரி வந்து அந்த லைட் செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அது எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து சேரும். அது நீங்கள் அடுத்த டைம் வரும்போதுமே வந்து அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸோடு வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஸ்பைடர்மேன்லேருந்து எல்லா ஃபேமஸான மூவிஸும் வந்து பார்த்தோம்னா அதோட கிளிப் எல்லாம் வந்து வர்ற மாதிரிலாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து வல்லங்கி தேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோடது. அங்கே வந்து நன்மாராவோடது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடில் சேம் இதே கான்செப்டில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து அதை சுற்றி தான் போகணும். நான் அதையும் உங்களுக்கு போய் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இப்போ அதே மாதிரி சரி திருப்பி நம்ம வந்து அந்த நெம்மாரா தேசம் அவங்களோடது வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருமே என்னடா இப்போ நடக்கிற இடத்துலலாம் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. நிறைய பேர் பார்த்தா சைடில் எல்லாமே இடம் பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தோன்னா கூட்டம் அவ்வளோ பேர் பெட்ரோல் பங்கை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி படுத்து தூங்குறதுக்கான இடமா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா அது இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி இவங்க வந்து நம்ம அந்த பக்கம் நெம்மாரா தேசமோட எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத போய் பார்க்கலாம். போகிற வழியில் ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம் நிறையா இருந்ததுங்க. சிக்கன் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 10 o'clock பக்கம் ஆயிடுச்சுங்கிறதுனால பை ஒன் கெட் ஒன் மாதிரி வெறும் 80 ரூபா அந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் மாதிரிலாம் ஆஃபர் நிறைய போட்டு அவங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேயும் போகிற வழியில் நிறைய கடைகள் வந்து இருந்ததுங்க. நிறைய கடவுளோட பொம்மையெல்லாம் இருக்கிற மாதிரி, யானையோட பொம்மையெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய வந்து கைவினை பொருட்கள்னு நினைக்கிறேன். அவங்க அதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. எல்லா கோயில் ஃபங்க்ஷன்லேயும் வர்றது தான். ஆனால் இங்கே வந்து எல்லாமே பெருசாக ப்ரைஸ் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்லைங்க. எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நிறைய பசங்க வந்து இங்கே இந்த கடையில் நின்றுட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சுங்க. இந்த ரிங்கை வந்து நம்ம எது மேலே தூக்கி போடுறோமோ அது வந்து நம்மளுக்கு ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இவங்க 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த 100 ரூபா கட்டு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க பசங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி கேங்காக வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் 20 ரூபா 50 ரூபா ஜெயித்ததுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நிறைய காசு அவங்களே எரியாமல் அதில் ஸ்பெண்ட் பண்ணதும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம நெம்மாரா தேசமில் வந்து அவங்க எப்படி வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. இவங்களும் வந்து பார்த்தோம்னா சேம் ரெண்டும் ஒரே கான்செப்டில் தான் இருக்குது. ஆனால் அவங்களு பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ இங்கே இருக்கிற இந்த கோயில் நெம்மாராவில் இந்த கோயிலுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனே வந்து நடத்துகிறாங்க. எல்லாருமே இடத்த வந்து பிடிச்சிட்டு காலையில் தான் பட்டாசு வெடிப்பாங்க. ஆனால் அதுக்கே வந்து எல்லா இடத்த புக் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து படுத்துட்டு இருந்தாங்க. இந்த கோயில் தான் நான் உங்களுக்கு கோயிலையும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் க்ரௌடுங்க, அவ்வளோ க்ரௌடு. இந்த கோயிலுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனே வந்து 2 நெம்மாராவும் வல்லங்கி 2 தேசமும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறாங்க.
உள்ளே போக முடியலங்க, அவ்வளோ கூட்டம். நீங்கள் இங்கே முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கூட்டம் பார்த்தோன்னா அப்படியே இடமே இல்லைங்க, அந்தளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா நெம்மாரோடது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அவங்களோடத கம்பேர் பண்ணும்போது. போய் தேடி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால எப்போ பார்த்தாலுமே க்ரௌடாக இருக்காங்க. சரி கோயில் பக்கத்துலங்கிறதுனால கூட்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இவங்க வந்து பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸப்பில் வீடியோ எடுக்கணும் போகிற வழியில் பார்த்தோம்னா நம்ம பசங்க வந்து ஒரு வருஷமும் நானும் இருந்தாங்க. எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாங்க. சாப்பிடல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக நம்ம வந்து சாப்பாடு போடும். ரெடி பாத்திரம் പാത്രം പാത്രം എന്താണ് ആളുകൾ മറ്റേ വാർത്തയിലൊക്കെ വരും, യൂട്യൂബിലൊക്കെ വരും. ഓഫാക്കു പെപ്പറോട പെപ്പറോട சரி வந்து எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா நமக்கான இடத்த வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஃப்ரெண்டு தாங்க சரத்துன்னு சொல்லிட்டு, அவர் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கிறதுனால அவர் வந்து கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல க்ளோஸ்அப்பில் தெரிகிற மாதிரி இடமா காட்ட சொல்லி கேட்டிருந்தோம். அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். போகிற வழியில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக எல்லாம் யார் எங்கே கிடக்குறாங்கன்னே தெரியலைங்க. இது ஃபுல்லாக அந்த வயலில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம். நாங்கள் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது நான் ஆல்ரெடி வரும்போது பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு திருப்பி நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னா திருப்பி மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதனால் நம்ம தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பசங்க வந்து பாட்டு பாடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட போயிட்டேங்க.
ஃபுல் வைபாக இருந்ததுங்க. அவங்க வந்து கேங்காக பாடி அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கும் இல்லை, கேட்குறதுக்குமே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்கள ஃபுல்லாகவே என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கூட வந்து 2 ஜீவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றியும் முற்றியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல இடமா பார்த்து பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவங்கள தேடி நடந்தேன். ஆனால் அவங்க பிடிச்சி வச்சுருக்கிற இடத்த பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கீழே ஃபுல்லாக எனக்கு உள்ளே கீழேருந்து எறும்பு அது இதாக வந்துகிட்டே இருக்குது. தவக்கலை அது இதெல்லாம் நிறைய வெளியில் வருதுங்க. இவங்க 2 பேரும் வந்து இருக்கிறதுல சூப்பரான இடமா பிடிச்சி உட்காந்துட்டாங்க. எனக்கு பாருங்கள், அந்த கார்னர் பேக் வச்சுருந்த கார்னர் மட்டும்தான் விட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இப்போ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பட்டாசு வந்து வெடிக்கிறதுக்கு வந்து இந்த மருந்துகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதில் டிராக்டரில் எக்கச்சக்கமான பட்டாசுக்கு உண்டான அந்த மருந்துகள் எல்லாத்தையும் அந்த பைப் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி அதை கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே இவங்க மருந்துகள் எல்லாம் ஃபில் பண்ணுற அதே டைமில் அந்த பக்கம் வெள்ளங்கி தேசமில் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான சவுண்டுங்க. உண்மையாக நீங்கள் வந்து மொபைலில் எப்படி கேட்குதுன்னு தெரியல, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப பயங்கரமான சவுண்டு. நீங்கள் அதை பாருங்கள், பட்டாசு வெடிக்கிறத செம்ம சூப்பராக இருக்கும். பயங்கரமான சவுண்டுங்க. நீங்கள் நிஜமாலுமே இதை நேரில் வந்து ஃபீல் பண்ணால் தான் அதோட இதே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப முடியல, கண்ணிவாக நின்று தூக்கம் வேறு தள்ள ஆரம்பிச்சிச்சுன்னு அங்கேயே படுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஹைஜீன் சொல்லிகிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் கீழே அந்த இதுலேயே படுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நென்மாரா அந்த இதில் வந்து ஃபுல்லாகவே பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆவலாக எல்லாம் கத்தின உடனே எல்லாம் எந்திரிச்சு என்ன இப்படி தான் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வேறு பக்கத்துலேயே இருக்கும், எந்தளவுக்கு சவுண்டு வருமோங்கிற பயத்தில் தான் நின்றுட்டுருந்தோம். அங்கே அந்த பக்கம் வெடிக்கிறதே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இங்கே அந்த மாதிரி இந்த ஏதோ நாட்டு வெடின்னு நினைக்கிறேங்க, அந்த மாதிரி மேலே வந்து லைனாக கட்டி விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட வெடியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து வெள்ளங்கி தேசமில் சீக்கிரமாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களோட வந்து டபுள் மடங்கு அவங்க உங்களை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் வரைக்கும் தொடர்ந்து அப்படியே அதே இடத்துல நின்றுட்டே ஓட்டிட்டாங்க. எனக்கு வந்து இந்த பட்டாசு அங்கே வெடிக்கிறத பார்த்த உடனே நான் சரி ஓகே இது வந்து காதில் ஏதாவது வச்சு சேஃப்டிக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு பட்டாசு பற்ற வச்சிடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காதுக்கு ரொம்ப ஜாஸ்தி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி இது பண்ணிட்டோம். இவங்க மருந்துகளை ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டிராக்டர் வந்துட்டு கண்டினியூவாக மருந்துகளை ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பைப் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து கண்டினியூவாக ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
ஃபுல்லாகவே விடியவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எல்லாருமே லைனில் நின்று காத்துட்ருக்காங்க. அவ்வளோ எங்கேயுமே நகரவே முடியாதுங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா திருப்பி உள்ளே வர முடியாது. அந்த இதை சுற்றியுமே வந்து இப்போ பூராமே வந்து நிறைய மக்கள் தான் வந்து சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ க்ரௌடு. நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பேர் க்ரௌடு மட்டுமே வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. இது வேறு பக்கத்துலேயே வெடிக்க போகுது. எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். நம்ம வந்து நீங்கள் இங்கே அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் திருப்பி ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட போக முடியாது. அந்த அளவுக்கு க்ரௌடுங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே ஃபுல்லாக மக்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து அதை தாண்டி வெளியில் போகவும் முடியாது, வரவும் முடியாது. அதனால் நீங்கள் சாப்பிட்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுட்டிங்கன்னா தண்ணியுமே வந்து கொஞ்சம் அளவளவாகவே குடிச்சிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக அது ப்ரீ பிளான் பண்ணி தான் நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்துடலாம் வாங்க. நம்ம அந்த பட்டாசு நம்ம ரொம்ப நேரம் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பட்டாசு இப்போ வெடிக்குது. எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம் இருந்தால் சீக்கிரமாக போயே சேர்ந்துடணுங்க. அவ்வளோ பயங்கரமான சவுண்டு. எல்லார் தலையிலையுமே பார்த்தோன்னா சாம்பலாக அது வெடிமருந்தா என்னன்னே தெரியலைங்க. எல்லார் தலையிலையுமே அந்த மாதிரி விழுந்துருந்தது.
அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வெடியில் வந்து பார்த்தோம்னா பாராஷூட் வந்து பறந்து கீழே அப்படியே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட்டாசுலாம் வந்து வெடித்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கோயில்கிட்ட வந்து கொஞ்சம் யானைகளெல்லாம் வர வச்சு அங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக கிளம்புனோம். ஆனால் பட்டாசு வெடித்து முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டோங்க. ஆனால் அப்போவுமே கூட்டம் கம்மியாகிற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே கூட்டத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டத்தில் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து நம்ம நைட் பார்த்தோம் இல்லையா, அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்களே எல்லாம் இதுக்கே ஏகப்பட்ட வேலை பண்ணியிருப்பாங்களாட்ருக்குதுங்க. அவ்வளோ நிறைய இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு அதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இப்போ அந்த பக்கம் உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே யானையெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி உள்ளே எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தனியாகவே கூட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அந்த அவங்க அடிக்கிற அந்த மேளம் அதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம அந்த இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த பின்னால் கொடைக்கு பின்னால் அந்த கலர் கலராக வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்க எடுத்து கரெக்டாக ஒரு அந்த இது மாதிரி விசிறி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து காமிக்கும்போது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு டைமாவது விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு நான் சொல்லுவேங்க அது. இங்கே இருக்கிற யானை மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து நம்ம அந்த ரதம் மாதிரி வண்டிகளை வந்து பார்த்தோம்னா சாமி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர மாதிரி இவங்க வந்து சாமிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதையை வந்து யானையில் வச்சு ஊர்வலமாக எடுத்து வர மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. வரவேற்கிற அந்த இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.
இதில் வந்து மற்ற யானைகளெல்லாம் நிறுத்திட்டு கோயில் யானை மட்டும் பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட வச்சுட்டு திருப்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாமா. அந்த மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. பார்க்குறதுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு டைமாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு நான் சொல்லுவேங்க. இது இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோடய லொக்கேஷனை பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கனாலும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த திருவிழா நீங்கள் வந்து பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீட்டில் குழந்தைங்களுக்கு தேவையானது, அதே மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு திருப்பி போகும்போது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுங்கிறதுனால சாப்பிட்றதுக்குமே ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு அல்வா வாங்குறதுக்காக வந்தோங்க. தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம பைக் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோங்க. நீங்கள் லொக்கேஷன் போட்டுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி லொக்கேஷன் போட்டிங்கன்னா நம்ம வண்டி எங்கே எக்ஸாக்டாக நிற்கிதுங்கிறத நம்ம புதுசாக வர்றதா இருந்தால் ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக லொக்கேஷன் போட சொல்லியிருந்தேன். வண்டி எப்படி நிறுத்திட்டு போயிருக்கேன் பாருங்கள். நம்ம வண்டி நிறையா வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடான இடத்துல வந்து நிறுத்திட்டு போயிட்டோம். எப்போ சாமி சரியான டிராஃபிக்குங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போதுமே பயங்கரமான டிராஃபிக்கு. சரியான காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல உள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே செம்ம சூப்பரான ஒரு ஃபீலுங்க. இதில் வந்து நீங்கள் நைட்டு வந்து பார்த்தோம்னா அந்த சாம்பிள் வெடிக்கட்டு மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் வந்து இந்த பட்டாசு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை வந்து நான் ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த கோயில் ஃபங்க்ஷனை வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிங்கன்னா வர்ஷிவோம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.